ஸ்ரீ குருப்பியோ நமக. ஒரு பாவ சம்பந்தத்தில் பாவா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போடுங்க. பாவா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை எப்படி ட்ரீட் பண்ணும், ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு போடும்போது நாம் காரகத்தை அடிப்படையை வைத்துத்தான் ரிலேஷன்ஷிப், காரகத்தை அடிப்படையை வைத்து தான் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த பாவத்திற்கு எண்ணி வரக்கூடிய 5-9 பாவம் குடும்ப உறுப்பினர்கள் ஆகும். எழுதுங்க. ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த பாவத்திற்கு எண்ணி வரக்கூடிய 5-9 பாவம் குடும்ப உறுப்பினர்கள் ஆகும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்போ 1ஆம் பாவத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எழுதிக்குங்க. 1ஆம் பாவத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள். புரிஞ்சிருச்சா? அப்ப 1ன்னு போட்டுக்கங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்புக்குறி போட்டு 5-9. 1ஆம் பாவத்திற்கு குடும்ப உறுப்பினர் 1, 5, 9. அப்போ 1ஆம் பாவத்தை 5 எப்படியாவது தூக்கி நிறுத்த பார்க்கும், 5ஆம் பாவத்தை 9 தூக்கி நிறுத்த பார்க்கும். 1 என்பது பெயர் புகழ் அந்தஸ்தாக இருந்தால் 5ம் பெயர் புகழ் அந்தஸ்து வளர்ச்சியை கொடுக்கும். 9 என்பது வளர்ச்சி, தெய்வீகம், கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கும். அப்போ 1ஆம் பாவத்திற்கு ஈக்குவலாக ஒரு கூட்டணியாக இருப்பவர்கள் 1, 5, 9. அடுத்து 2ஆம் பாவம்னு போட்டுக்குங்க. 2ஆம் பாவத்திற்கு அம்புக்குறி போட்டு 6, 10ன்னு போடுங்க. 2ஆம் பாவத்திற்கு குடும்பம் 6, 10. 2 6ஆம் பாவம் இருந்தாலும் வருமானம் வரும், 10ஆம் பாவம் இருந்தாலும் வருமானம் வரும், 2ஆம் பாவம் இருந்தாலும் வருமானம் வரும். புரிஞ்சிருச்சா? அடுத்து 3ஆம் பாவம்னு போட்டு அம்புக்குறி போட்டு 7, 11. அப்போ அது காம திரிகோணம். 3ஆம் பாவம் ஒருத்தருக்கு இயங்கினாலும் சின்ன வயசுலேயே அவருக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு. 7ஆம் பாவம் இயங்கினாலும் குடும்பம் அமையும். 11ஆம் பாவம் இருந்தாலும் திருமணம் அமையும். 3 என்பது ஆரம்ப நிலை காமம், 7 என்பது மத்தியம நிலை காமம், 11 என்பது முதுமை நிலை காமம். ஒருவருக்கு சிலர் அதனால தான் முதுமை நிலை காமத்தில் 11 வரக்கூடாது. சரியா போச்சா? அப்போ 3ஆம் பாவத்தினுடைய குடும்பம் எது? 7, 11. அப்போ 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா 7ஆம் பாவத்தை பார்க்கணும், 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா 11 பார்க்கணும் என்பதை நீங்கள் இதெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்பது அதற்கு குடும்பம் 8, 12. இப்போ 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இல்லை ஏதாவது வலுத்தாலும் வீடு, மனை, நிலம், வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். எதுவுமே ஒரு மனிதனுக்கு ஒரு திசை, ஒரு புத்தியில் ஒரு பாவாதிபதி வலுத்தாலும், 4க்குடையவன் 8ல் இருந்தாலும் 8க்குடையவன் 4ல் இருந்தாலும் கண்டிப்பாக வீடு உண்டு, சொத்து உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு திரிகோணம். அடுத்து 5ஆம் பாவம் 9, 1 தொடர்பு கொண்டால் 5ஆம் பாவம் இப்போ குழந்தைகள், அப்பா, அதுக்கப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் ஜாதகர் 1 அப்படி வரும்போது அதுவும் அவங்கள தொடர்பு கொண்டு காப்பாற்றும். இதெல்லாம் நாம் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எழுதிக்கங்க. 6ஆம் பாவம் 10, 6ஆம் பாவம் 10, 2 தொடர்பு கொள்ளும். 6ஆம் பாவம் இயங்கும் பொழுது 10ம் இயங்கும், 2ம் இயங்கும். இதை நாம் கோட்டை விட்டுருவோம். இதெல்லாம் திரை மறைவிற்கு வராத விஷயம். 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் 10ஆம் பாவத்திலையும் அதே நட்சத்திரம் இருக்கும், 2ஆம் பாவத்திலையும் அதே நட்சத்திரம் இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கும்ல. அப்போ ஒரு நட்சத்திரம் அதனுடைய ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்ம நட்சத்திரத்தோடு இயங்கும். அப்பொழுது அந்த பாவம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் 7ஆம் பாவம் 11, 3 என்கின்ற குடும்ப உறுப்பினர்களை கொண்டது. எழுதிக்கணும். அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்போ 8ஆம் பாவம் 12, 4 என்கிறத தொடர்பு வைத்துக் கொள்ளும். 9ஆம் பாவம் 1, 5 தொடர்பு வைத்துக் கொள்ளும்.
10ஆம் பாவம்னு போட்டு அம்புக்குறி போட்டு 2 6 வேலை செய்யும். 11ஆம் பாவம் 3 7வை குடும்ப உறுப்பினராக வைத்திருக்கிறது. 12ஆம் பாவம் 4 8வை கையில் வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு வம்சம். எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? இப்போ பாருங்க, லக்னம் அப்படின்னா 1ஆம் பாவம் ஜாதகரை குறிக்கும். அதனுடைய திரிகோணம் 5ஆம் பாவம் குழந்தை, 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும். சரியா இருக்குல்ல? சரி, அப்போ 1 ஜாதகர், 5 குழந்தை, 9 தந்தை. இது வம்சம் அடிப்படையில் இயங்கும். எழுதிக்கங்க. 5ஆம் பாவம் என்பது இயற்கையாகவே ஜாதகருக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். 9ஆம் பாவம் என்பது இயற்கையாகவே ஒரு வெற்றியை தேடித்தரும். அப்போ இயற்கை எனும் காலக்கடவுள் அதுதான் தெய்வம். அதனால தான் 9ஆம் பாவம். அப்போ லக்ன பாவமும் இயற்கை தான். இயற்கையாக தான் நம்ம கிடக்கிறோம். நல்லா கவனிச்சிட்டிங்களா? நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ 1 ஜாதகர், 5 குழந்தை, 9 தந்தை. இது ஒரு வம்சம். எழுதிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? அடுத்து 2ன்னு போடுங்க. பணம். 2 பணம்னு போட்டு பக்கத்திலேயே வாயின்னு போட்டுக்குங்க. 6 என்பது உத்தியோகத்தினால் வரக்கூடிய சம்பளம். 6 என்பது உத்தியோகத்தினால் வரக்கூடிய மாத சம்பளம். அது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வயிறுன்னு போட்டுக்குங்க. 10 என்பது உயர்தர உத்தியோகத்தினால் வரக்கூடிய வெகுமதின்னு போட்டுக்கோங்க, இல்லை மாத சம்பளம்னு போட்டுக்கோங்க. 10 என்பது உயர்தர உத்தியோகத்தினால் வரக்கூடிய வெகுமதி அல்லது மாத சம்பளம். பிராக்கெட்டில் கல்லீரல் போட்டுக்குங்க. போட்டிங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? சரி, இப்போ பாருங்கள், எல்லாரும் முகத்தை பாருங்கள். எழுதிட்டுருக்கீங்க. 2ஆம் பாவம் முகத்தை காட்டுங்க வீடியோவில். 2ஆம் பாவம் என்பது வாய், 6ஆம் பாவம் என்பது வயிறு, 10ஆம் பாவம் என்பது கல்லீரல். இதெல்லாம் உயிர் காரகத்துவம். இதெல்லாம் என்ன ஆகும்? உயிர் காரகத்துவம். அப்போ வாயில் போகும் உணவு வயிற்றில் போய் சேர்ந்து அது 10ஆம் பாவமாகிய கல்லீரல் போய் உணவு செரிக்கிறது. சரியா இருக்கா?